ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோமர் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐ ரைட் தி ஐசோமர் ஆஃப் த காம்பவுண்ட் ஹேவிங் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா C4H9Br வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாலிகுலர் ஃபார்முலா வச்சு நமக்கு வந்து எத்தனை ஐசோமர்ஸ் வந்து நம்ம எழுத முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ 4 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா CH3H9 வந்து Br வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அல்கேனா தான் இருக்குது. நீங்கள் எதுக்குமே நீங்கள் ஓகே இது வந்து அல்கேன் மாலிகுலா தான் நமக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், CH3 CH2 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 Br. முதல்ல நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிங்க. ஓகேவா, நீங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பண்ணாதீங்க. முதல்ல கார்பனோட ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் போட்டு 4 கார்பன் ஒரு புரோமினை போட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஹைட்ரஜன் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக வந்து இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா கார்னரில் CH2 போட்டுருவீங்க, நடுவில் CH3 கொண்டு வந்து போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வந்து பண்ணுவாங்க பிகினர்ஸுக்கு. ஓகேவா, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து எழுதிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களோட கன்வென்ட்டை பார்த்தீங்க மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடாதீங்க. ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணும்போது, அதாவது நான் இப்போ டீச் பண்ணுறேன், நீங்கள் லிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த மாதிரி இருக்கும், டிஃபிகல்ட்டிஸே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த ஒரு வீடியோவை பார்த்தாலுமே அதை நீங்கள் தனியாக ஓனாக நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் யூ வில் கெட் சம் கிளியர் ஐடியா. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இதை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு ஃபார்முலா வந்து நம்ம எழுதிட்டோம். எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நீங்கள் ஃபஸ்ட் எழுதுங்க. நெக்ஸ்ட் என்ன, அது ஐயூபேக் நேமே நீங்கள் உடனே வந்து எழுதிருங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 1 ப்ரோமோ பியூட்டேன், இதோட ஐயூபேக் நேம் என்னது 1 ப்ரோமோ பியூட்டேன். ஓகே, 1 ப்ரோமோ பியூட்டேன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா புரோமினோட பொசிஷன் வந்து நம்ம மாற்றலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நம்ம வந்து செகண்ட் பொசிஷனுக்கு வந்து நம்ம மாற்றலாம். அப்போ நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வரும், CH3 CH2. இங்கே நீங்கள் மாற்ற போகிறீங்க இல்லையா, ஒரு ஹைட்ரஜன் நீங்கள் வந்து வெளியில் எடுத்துடணும். அப்போ வெளியில் எடுத்துட்டு அந்த ஹைட்ரஜனை அந்த பக்கத்துக்கு கார்பன் வந்து போடணும். அப்போ CH3. அப்போ இதுக்கு நமக்கு என்ன ஐயூபேக் நேம் 2 ப்ரோமோ. ஓகே, ஸோ 2 ப்ரோமோ பியூட்டேன். ஸோ இதான் இதுக்கான ஐயூபேக் நேம். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன்னா தேர்ட் ஒன் வந்து கேட்குறாங்க. தேர்ட் ஒன் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிஆர் தூக்கி இங்கே போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அது வந்து 2 ப்ரோமோ தான் நமக்கு வந்து வரும். மறுபடியும் இந்த சைடில் அடுத்த கார்பனில் போட்டிங்க அப்படின்னா இதுவுமே நமக்கு என்னது 2 ப்ரோமோ பியூட்டேன் தான் இல்லையா. அப்போ நம்பரிங் இந்த கேஸ்க்கு வந்து நம்பரிங் வந்து நமக்கு வந்து 1 2 வந்து கொடுத்துருப்போம். இப்போ புரோமின் இங்கே இருந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்பரிங் வந்து 1 2 கொடுத்துருவோம். அப்போ அதுவுமே 2 ப்ரோமோ பியூட்டேன் தான் நமக்கு வந்து வரும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து சேம் தான். அப்போ வந்து அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்போ ஐசோமர் நமக்கு என்ன இருக்கணும், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும் இல்லையா. அப்போ புரோமினோட பொசிஷன் வந்து நமக்கு வந்து மாற்றியாச்சு. இவ்வளோதான் நம்ம வந்து மேக்ஸிமம் எழுத முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 4 கார்பன் மெயின் செயின் வந்து 4 கார்பன் வந்து இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணலாம் 3 கார்பன் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணலாம் CH3 CH, இங்கே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு CH வந்து போடுவோம். இந்த லாஸ்ட் கார்பனில் வந்து புரோமினை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். CH2Br. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து எழுதலாம். அப்போ இதுக்கு நம்ம ஐயூபேக் நம்ம என்ன கொடுப்போம் 1 ப்ரோமோ. ஓகே, ஸோ 1 ப்ரோமோ. செகண்ட் பொசிஷன் வந்து மெத்தில் வந்து இருக்கு இல்லையா, 2 மெத்தில். ஓகே, 2 மெத்தில் ப்ரோப்பேன். 2 மெத்தில் ப்ரோப்பேன் வந்து நம்ம வந்து எழுதுவோம். ஓகேவா, ஸோ இது வந்து நமக்கு வந்து தேர்ட் ஸ்ட்ரக்சர். நமக்கு எத்தனை மாலிகுல்ஸ் வந்துருக்குது, இது வந்து ஒரு மாலிகுல் வந்துருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் மாலிகுல். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் மாலிகுல் வந்து நமக்கு வந்து வந்திருக்குது. ஓகேவா, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த பிஆர் இங்கே இருக்கு இல்லையா பிஆர், இந்த பிஆர் தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல போடுவோம், ரெண்டாவது கார்பனில் தூக்கி போடுவோம். அப்போ நமக்கு என்ன வரும் CH3 C. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு பிஆர், இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு CH3, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு CH3. அப்போ இதோட ஐயூபேக் நேம் நமக்கு என்ன வரும் 2 ப்ரோமோ. ஓகே, ஸோ 2 ப்ரோமோ 2 மெத்தில். ஓகே, 2 ப்ரோமோ 2 மெத்தில் ப்ரோப்பேன். ஸோ இதான் நமக்கு வந்து ப்ரோப்பேன் இல்லையா. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சார், இந்த புரோமினை தூக்கி இந்த கார்பனில் இல்லைன்னா இந்த கார்பனில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அகைன் வந்து நமக்கு வந்து சேம் ஸ்ட்ரக்சர் தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CH3 CH, இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா CH2Br தூக்கி போட போகிறோம். இங்கே நம்ம வந்து CH வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இல்லையா. அப்போ இதோட ஐயூபேக் நேம் நம்ம என்ன வரும், புரோமின் இங்கே இருக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் கார்பனாக இருக்கும், இது செகண்ட் கார்பனாக இருக்கும், இது தேர்ட் கார்பனாக வந்து இருக்கும். அப்போ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 ப்ரோமோ. ஓகே, ஸோ 1 ப்ரோமோ 2 மெத்தில். ஓகே, ஸோ 2 மெத்தில் ப்ரோப்பேன் வந்து நமக்கு வந்து வரும். ப்ரோப்பேன் வந்து நமக்கு வந்து வரும். அப்போ இந்த நேமும் நமக்கு வந்து சேம் தான். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து ஆல்ரெடி சேம் தான். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எழுதக்கூடாது. அப்போ இதுக்கு மொத்தமாக டோட்டலாக எத்தனை ஐசோமர் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் எழுத முடியும். வேறு எந்த ஐசோமருமே நம்ம எழுத முடியாது. அப்படி ஐசோமர் எழுதுனீங்கன்னா அகைன் வந்து சேம் ஐயூபேக் நேம் தான் வரும். நீங்கள் ஐசோமர் ஸ்ட்ரக்சர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வெறும் ஸ்ட்ரக்சரை மட்டும் எழுதாதீங்க, கீழே சேர்த்து ஐயூபேக் நேமே சேர்த்து வந்து எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஃபுல் மார்க் கொடுப்பாங்க போர்டு எக்ஸாமில். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரக்சர் நீங்கள் திரும்ப திரும்ப எழுதிருக்கீங்களான்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த ஐயூபேக் நேம் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை சார் எனக்கு ஐசோமர் மட்டும் தான் கேட்டுக்கிறாங்க, நான் ஐசோமர் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் எழுதவே எழுதாதீங்க. ஐசோமர் ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு கீழே நம்ம என்ன பண்ணணும், அது ஐயூபேக் நேம் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அது மார்க்கையும் பூஸ்ட் பண்ணணும்,
தப்பு வராமலே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க? நம்பர் ஆஃப் ஐசோமர் ஸ்ட்ரக்சர் வந்து கேட்பாங்க. அப்ப நீங்க வந்து சைடுல வந்து நீங்க வந்து வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நீங்க அப்போ வொர்க் அவுட் பண்ணும்போதும், நீங்க ஐயுபேக் நீங்க எழுதிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸி. தப்பு வந்து வராது. அப்போ 4ஆ 5ஆ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதாவது ஒரு கூட ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதி போட்டுருவீங்க. கண்டிப்பா என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த பிஆர் வந்து இந்த கார்பன்லயோ இல்ல இந்த கார்பன்லயோ போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க கண்டிப்பா எழுதிருவீங்க. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு மாலிக்யூல் வந்துரும். அப்ப தப்பா நீங்க வந்து சூஸ் பண்ணிருவீங்க. ஸோ ஸ்ட்ரக்சர், ஐயுபேக் நேம் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நீங்க எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும்.